பீகார் மாநிலத்தில் காதல் விவகாரம் காரணமாக இளைஞர் ஒருவர் கழுத்தை எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோசி கால்வாய்க்கரையிலிருந்து உடல் மீட்கப்பட்டிருக்கும் நிலையில் காதல் விவகாரம் கொலையில் முடிந்தது எப்படி? பீகார் மாநிலம் மதுபனி மாவட்டத்தில் கோசி ஆற்று கால்வாய் கரையில் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் இளைஞர் ஒருவரின் சடலம் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. கஜௌலி காவல் நிலைய போலீசார் உடனே சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்தபோது உயிரிழந்து கிடந்தது காஸ்மா மரார் கிராமத்தைச் சேர்ந்த கிருஷ்ணகுமார் தாஸ் என்பது தெரிய வந்தது. அவரது உறவினர்களை வரவழைத்து உடலை அடையாளம் காட்ட வைத்து போலீசார் உறுதி செய்தனர். விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. கிருஷ்ணகுமார் அதே கிராமத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரை காதலித்து வந்துள்ளார். பெண்ணின் வீட்டினர் இந்த காதல் விவகாரத்தை அறிந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். இதனால் 6 மாதங்களுக்கு முன்பு அந்த பெண்ணை அழைத்து சென்று திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். ஆத்திரமடைந்த பெண்ணின் குடும்பத்தினர் அவர்களை தேடி பிடித்து கிராம பஞ்சாயத்தில் நிறுத்தியிருக்கின்றனர். கிராம பஞ்சாயத்தார் கிருஷ்ணகுமாரிடம் கையெழுத்து பெற்றுக்கொண்டு அந்த பெண்ணை மீண்டும் அவரது குடும்பத்திடமே ஒப்படைத்து விட்டனர். அன்று முதல் பெண் வீட்டினருக்கு கிருஷ்ணகுமாரை கண்டாலே ஆத்திரம் பொங்கி வந்துள்ளது. இதனால் அவர்களுக்குள் விரோதமும் நீடித்து வந்துள்ளது. இந்த நிலையில் 4 நாட்களுக்கு முன்பு வெளியில் சென்றிருந்த கிருஷ்ணகுமார் இரவு வீட்டிற்கு திரும்பியுள்ளார். பின் திடீரென கிளம்பியவர் 10 நிமிடங்களில் திரும்பி வந்து விடுவேன் என்று கூறிவிட்டு வீட்டை விட்டு வெளியே சென்றுள்ளார். ஆனால் சென்றவர் அதன் பின்னர் வீடு திரும்பவே இல்லை. அவரது குடும்பத்தினர் செல்போனில் அழைத்தபோது அவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. மறுநாள் காலையில் கோசி கால்வாய்க்கரையில் இளைஞரின் உடல் கழுத்தறுக்கப்பட்டு கிடந்துள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. போலீசார் உடலை கைப்பற்றி மதுபனியில் உள்ள சதார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். புகாரின் பேரில் பெண்ணின் குடும்பத்தினர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். உயிரிழந்த இளைஞனின் தாயார் பிகி தேவி அதே கிராமத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் தனது மகனை கொலை செய்ததாக பகீர் புகார் அளித்துள்ளார். இதனிடையே பெண்ணின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் திடீரென தலைமறைவாகிவிட்டனர். அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். காதல் விவகாரத்தில் இளைஞர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.